இறைவா நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாதம் தை மாதம் தமிழ் பலன்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாருமே ஆர்வத்தோட காத்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த மாதம் தமிழ் மாத பலன்களை கணித்து சொல்வதற்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள். சார் வணக்கம். உலகெங்கும் வாழும் இறைவா சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், தை மாத வாழ்த்துக்கள். சார், நீங்க ஒரு அருமையான கேள்வி கேட்குறீங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாளே, இப்போ தை மாத பலன்கள் சொல்ல போறீங்களே, எங்க அன்பு நேயர்களுக்கு அதனால தை மாதத்தினால என்ன பலன் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க. தை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதங்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு. இப்போ சித்திரை மாதம் எடுத்துட்டோம்னா சித்திரை விஷு அப்படின்னு பேசுகிறோம். வைகாசி மாதம் எடுத்துட்டா வைகாசி விசாகம் பேசுகிறோம். அதே மாதிரி பகவான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்றார், மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு பேசுறார். அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு உயர்வு இருக்கிற மாதிரி தை மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு அப்படின்னா, சூரிய பகவானுடைய உத்தராயண பயணம் தை மாதம் தான் ஆரம்பிக்கிறது. உத்தராயணம்னு வடக்கு நோக்கிய பயணம். அப்படி சூரிய பகவான் மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் ஆரம்பிக்கிற போதுதான் வடக்கு நோக்கிய பயணம் மேற்கொள்கிறார். ஆகவேதான் அந்த மாதத்தை மிகச்சிறந்த மாதமாக, தை மாதத்தை உயர்வாக நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுது. அதிலும் பார்த்தீங்கன்னா தை மாதம் தான் நம்ம ஊர்ல அறுவடை நடக்கும். அறுவடை செய்த அந்த மகிழ்ச்சியோடு, அந்த பண வசதியோடு புதிய மாதம் தொடங்குகிறது. ஆகவே குடும்பங்கள் எல்லாம், எல்லா குடும்பங்கள்லையும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். தை பிறந்தாச்சுன்னா கல்யாணம். எல்லா வீடுகளிலுமே சொல்லுவாங்க, தை பிறந்தா வழி பிறக்கும்னா அர்த்தம் நல்ல கல்யாண செய்தி வரும்னு அர்த்தம். என்னென்ன சுப செய்திகளுக்காக தமிழன் காத்திருந்தானோ அத்துணை சுப செய்திகளையும் தாங்கி வரக்கூடிய மாதம் தை மாதம். அதுதான் மிக முக்கியமானது. அப்படி தை மாதம் ஒரு கல்யாண விஷய பேச்சுவார்த்தையை தொடங்குவோம். அறுவடையை செய்கிறார்கள் தை மாதம். அப்படி தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், சித்திரை மாதம், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கல்யாண விஷயங்களை கொண்டு வராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும், முருகப்பெருமானுக்கு அது மாதிரி பெரிய தெய்வங்களுக்கெல்லாம் பங்குனி மாதம் திருக்கல்யாணம் வைப்பார்கள். இதெல்லாம் இந்த அடிப்படையில் தான் ஆரம்பிக்கிறது. தை மாதம் பிறந்தால் எல்லா நன்மையும் பிறக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதத்துல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கிற போது, இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கணும். இந்த தை மாதத்துல எப்படி கிரகநிலைகள் இருக்குன்னா, மிதுன ராசியில குரு பகவான் விட்டிருக்கிறார். அற்புதமான பலன்களை தரக்கூடிய சுபக்கிரகம் சொல்றோம் இல்லையா, அந்த சுபக்கிரகமாகிய இயற்கை சுபராகிய குரு பகவான் மிதுன ராசியில இருக்கார். அதே மாதிரி சிம்ம ராசியில கேது பகவான் இருந்துட்டு இருக்கார். மகர ராசியில 4 கிரகங்கள், சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், இந்த 4 கிரகங்கள் மகர ராசியில் இருக்காங்க. கும்பராசியிலே ராகு பகவான், மீன ராசியில சனி பகவான். இதுதான் கிரகநிலை. சந்திரன் டெய்லி மாறக்கூடியவர். அப்போ இந்த கிரகநிலைகளை பேஸ் பண்ணி தான் இந்த தை மாத பலன்களை நம்ம ராசிக்கு நான் சொல்ல போறேன். நம்ம ராசிக்கு என்ன பலன், என்ன நன்மை நடக்கும், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்ல போறேன். அதுக்கெல்லாம் அடிப்படை இந்த பிளானட்டரி பொசிஷன் தான். அதுவும் ஜனவரி மாதம் 15ஆம் தேதின்னு ஆங்கில மாதத்தை ஒரு ஞாபகத்துக்காக சொல்றோம். தை மாதம் பிறப்பது ஆங்கிலத்தில் ஜனவரி 15ஆம் தேதி. அன்றைக்கு தான் பொங்கல் பண்டிகை. நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். 16ஆம் தேதி இந்த மாதம் பிரதோஷம் வருது. மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் பிரதோஷம். 16ஆம் தேதி சிவபெருமானுக்கு உகந்த நாள். 18ஆம் தேதி சர்வ தை அமாவாசை. நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தை அமாவாசை மாதிரி அமாவாசை தினம். நிறைய ஜாதகங்களை நாங்கள் பார்க்குறோம், பித்ருதோஷம்னே வருது. எப்படி நீக்கிறதுன்னு தெரியலையே சார், என் குடும்பத்தில் நிறைய கஷ்டம் இருக்குன்னு பல பேர் வரா. அதற்கு என்ன காரணம் பார்த்தோம்னா, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்ருதோஷம் அதை நீங்குவதற்கு, பிரச்சனைகள் நீங்குவதற்கு அமாவாசை தர்ப்பணத்தை கடைபிடிக்கணும். ரொம்ப அற்புதமான நாள் 18ஆம் தேதி சர்வ தை அமாவாசை, அதை கடைபிடிக்குங்க. அதே மாதிரி விரதங்களில் உயர்ந்த விரதமான திருவோண விரதம் 20ஆம் தேதி வருது. இதெல்லாம் இந்த மாதம் வரக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்கள். 25ஆம் தேதி ரத சப்தமி. பீஷ்மர் முக்தி அடைந்தார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமிலாம் அடுத்தடுத்த நாட்கள் அப்படி வந்துடுது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அது தைப்பூசம். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் இல்லையா, அது அற்புதமான நாள் தைப்பூசம். அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது இந்த தை மாதத்தில் எல்லா நல்ல பலன்களையும் தரும்.
விநாயகப் பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு 5ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. அந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் அது விலகும். மிக முக்கியமாக நீங்கள் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் கேட்டதில் மிக முக்கியமாக இன்னொரு சமாச்சாரம் சொல்லணும். பிப்ரவரி மாதம் நமக்கு ஜனவரி 15 பிப்ரவரி 15 வரைக்கும் இந்த தை மாதம்னு சொல்கிறோம். அதில் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி காணும் பொங்கல். முதல்ல நம்ம சொல்லக்கூடியது தை பொங்கல் சொல்கிறோம், அப்புறம் மாட்டுப் பொங்கல் பேசுகிறோம். 17ஆம் தேதி காணும் பொங்கல், ஒருவரை ஒருவர் காணக்கூடிய நாள். எங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குது, உங்கள் வீட்டில் பையன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி திருமணத்திற்காக ஒரு அறிமுகமாக கூட காணும் பொங்கல் ஒரு காலத்தில் நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்திருக்கு. இன்னைக்கு மேட்ரிமோனியல் வெப்சைட்லாம் நிறைய வந்துருது. அந்த காலத்தில் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்வதற்கு, ஒரு குடும்பத்தில் வயது வந்த பெண் இருக்கிறாள், பையன் இருக்கிறான்னு தெரிந்து கொள்வதற்கெல்லாம் இந்த காணும் பொங்கல் பயன்பட்டது. அவ்வளவு அற்புதமான மாதம். இந்த மாதத்துடைய பலன்களை, நம்முடைய ராசிக்கு என்னவெல்லாம் நன்மைகளை தரப்போகுதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என் அன்பிற்குரிய மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசின்னு சொன்னாலேங்க எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதனுக்கு வாழ தெரியும் அப்படின்னு சொன்னா அது மிதுன ராசிக்காரங்கள்ட்ட தான் நம்ம கத்துக்கணும். மிதுன ராசிக்காரங்களுக்கு அப்போ சோதனையே வராமல் இருக்கான்னா, சோதனை வராத மனிதர் இல்லை. வாழ்க்கையில் யார் இருக்காங்க? பகல் ஒன்று இருந்துச்சுன்னா ராத்திரின்னு ஒன்று இருக்குதானங்க செய்யும். சோதனை இல்லாத மனிதர் கிடையாது. மிதுன ராசிக்காரங்களுக்கு சோதனையெல்லாம் இருக்கு. ஆனால் என்ன சோதனை வந்தாலும் அந்த சோதனையை கடந்து வரக்கூடிய யோகத்தை கடவுள் கொடுத்தார். காரணம் உபய ராசி. கழுவுற மீன்ல நழுவுற மீன் சொன்னா மிதுன ராசியை. எப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்தும் இவர்கள் மீண்டு வருவார்கள். இப்போ யாருடைய துணை இருக்கு? குருவுடைய துணை இருக்கு. குரு எப்படிப்பட்டவர்? நமக்கு ஒரு பாடம் புரியல, யார்கிட்ட போய் சந்தேகம் கேட்கிறோம்? நமக்கு ஆசிரியர் யாரோ, குரு யாரோ, அவர்கிட்ட தான் போய் சந்தேகம் கேட்கிறோம். நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்கிறோம். அந்த பெரியவங்க தான் குரு. நம்ம குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில எப்போ பார்த்தாலும் ஒரு நிம்மதி குறைவு இருக்கு. நம்ம வீட்டு குழந்தைகளை பார்த்தோன்னா முகமெல்லாம் புரிச்சு போகுது, சந்தோஷப்படுறோம் பாருங்க, அந்த குழந்தை தான் குரு. இதெல்லாம் குருவுடைய காரகத்துவங்கள். அப்படிப்பட்ட குரு நம்ம ராசியில் உட்கார்ந்துருக்காரு. நம்ம நிறைய புலம்பிட்டோம், கடந்த சில ஆண்டுகளாகவே புலம்பினோம். 2024 நாம் புலம்பாத புலம்பல் இல்லை. 2025 பணப்பற்றாக்குறை, உடல்நல பிரச்சனை, நிறைய கவலைப்பட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 26 பிறந்துருச்சு, தை மாதமும் பிறந்துருச்சு. இப்போ நமக்கு நல்ல பணவரவு வர துவங்கி இருக்கும். இதுதான் முக்கியம். இந்த தை பிறந்தா வழி பிறக்குங்கிறதுல மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன முக்கியம்னா, நல்ல பணவரவு வரக்கூடிய காலம். இது நாள் வரைக்கும் என்ன தடைகள் இருந்ததோ, உங்க வீட்டில் ஒரு கல்யாணத்துக்கு காத்திருந்திருப்பீங்க, சரியான வருமானமே இல்லையேங்கன்னு இருப்பீங்க. இப்போ கல்யாணம் செய்வதற்குரிய நல்ல பொருளாதார வருமானம் வந்து சேரும். உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு காசு பணம் துட்டு ஒண்ணுமே இல்லைன்னு கவலைப்பட்டிருப்பீங்க. இப்போ அந்த துட்டு வரக்கூடிய நேரம். இதுல பெரிய யோகம் என்ன கேட்டீங்கன்னா, ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். 8ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்தால் குறை புதன் நிறை மதின்னு பேர். சில கிரகங்கள் போய் 8ல் உட்கார்ந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. சில கிரகங்கள் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் நல்லது. அப்படி பார்த்தீங்கன்னா புதன் போய் 8ல் உட்கார்ந்தாச்சுன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு தெளிவு பிறக்கும். எதை படித்தா என் வாழ்க்கைங்க அப்படிங்கிற தெளிவு பிறக்கும். சில பேருக்கு எந்த பாடத்தை எடுத்து படிக்கிறதுன்னு தெரியாது, எதை படித்து எப்படி வாழ்க்கையில் வருதுன்னு தெரியாது. அவங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு வழிகாட்டுதல் வேணும் பாருங்களேன். இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த வழிகாட்டுதல் கிடைக்கும். புதன் போய் 8ல் உட்காரும் போது எஜுகேஷனில் ஒரு தெளிவு கிடைச்சிடும். ஆகவே கல்வியிலே மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. இதில் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, தனகாரகனுடைய அனுக்கிரகத்தின் காரணமாக நல்ல காசு பணம் வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு. குடும்பத்தில் சுப செய்தி வரும். அது உங்கள் வீடாக இருக்கட்டும், உங்கள் சகோதரிகள் வீடுகளாக இருக்கட்டும், எங்கேயாவது ஒரு நல்ல சுப செய்தி இப்போ வரும். சென்ற வருடம் உங்கள் குடும்பங்களில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டீங்க. உங்களுக்கோ உங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஹெல்த் ப்ராப்ளமோ குடும்பங்களில் பிரச்சனையோ நீங்கள் நிறைய பார்த்துட்டீங்க. இந்த ஆண்டு உங்கள் குடும்பங்களில் எல்லாம் சுப செய்திகள், நல்ல செய்திகளை மிதுன ராசிக்காரங்க பார்க்க போறீங்க. நான் சொல்றது உங்க வீட்டில் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்திலேயே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்ல செய்தி தேடி வரப்போகுது. 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 3ஆம் இடத்திற்கு முயற்சி ஸ்தானம்னு பேர். அதுல கேது பகவான் உட்கார்ந்தா மனதுல எப்பவுமே என்ன பண்ணணும், பிள்ளையாரை கும்பிட்டுக்கு கிளம்பணும். பொதுவாகவே நம்முடைய நிகழ்ச்சிகளில் நான் பீஜ மந்திரங்களை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு பீஜ மந்திரங்களை நிறைய பயன்படுத்தணும். அதுல கணபதிக்குரிய பீஜ மந்திரம் கம்னு பேர். கம்
இந்த கம் என்ற மந்திரத்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையிலே விநாயகனே பாதுகாப்பாக வருகிறான். விநாயகனே வினை தீர்ப்பவனேன்னு சொல்றோம் பாருங்க. அந்த விநாயகர் யாருக்கு பாதுகாப்பாக வருகிறார் என்று சொன்னால், கம் என்ற பீஜ மந்திரம் எங்கே ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் கணபதிம் தான் கம். அந்த பீஜ மந்திரம் ஒலிக்கக்கூடிய இடங்களிலே கணபதி துணையாக வருகிறார். உங்களுக்கு 3ஆம் இடத்துல கேது. ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும்? விநாயக பெருமானுடைய பீஜ மந்திரமான கம் கணபதியே நமகா. கம்ங்கிறது பீஜ மந்திரம். நீங்க மந்திரமாகவே சொல்லலாம், ஓம் கம் கணபதியே நமகா அப்படின்னு சொல்லும் போது மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எதிர்பார்க்கக்கூடிய தன வரவு வந்து சேரும். குடும்பத்தில் சந்தோஷம் வரும். முயற்சிக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்கும். புதிய அக்ரிமெண்ட்ஸ்ல கையெழுத்து போடலாம். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். எவ்வளவு நல்ல விஷயம் வருது பாருங்க. இந்த கல்யாண பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பொண்ணு வீட்டிலேருந்து பையன் வீட்டிலேருந்து பதில் வராது. நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் முடிஞ்சு கூடி வந்துடும்னு நினைச்சோமே. இப்போ ஒரு பதிலையும் காணுமேன்னு காத்துக்கிட்டு இருப்போம். கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கும்பாங்க. அப்பெல்லாம் இப்போ இந்த கம் என்ற பீஜ மந்திரத்தை பயன்படுத்துகிற போது திருமண தடை விலகி திருமணம் கூடி வருது நீங்க பார்க்கலாம். பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் 8ல் உட்கார்ந்தார். பெரிய யோகம். என்ன யோகம்னா, செயற்கை முறை கருத்தரித்தல குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கிறாங்க பாருங்க. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க செயற்கை முறை கருத்தரித்தல நாடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வெற்றி கிடைக்க போகிறது. ஆபீஸ்ல உங்க ப்ரமோஷன் சில பேர் தடுப்பாங்கன்னு இருக்கு. இந்த மாதம் கிரக நிலைகள் அதிகம் நீங்க தெரிஞ்சுக்கிடணும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல ப்ரமோஷனை சில பேருக்கு தடுப்பாங்க. சில இடங்களில் சகோதரர்களோடு கருத்து மாறுபாடு வரும். உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் இந்த மாதம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் இந்த மாதம் குறிப்பிடப்படுகிறது. வண்டி வாகனங்களில் போகும்போது தை மாதம் உங்கள் வண்டி வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க. அது மிக முக்கியம். வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சிக்கல், சட்ட சிக்கலோ உங்கள் வேலை ரீதியான சிக்கலோ அதெல்லாம் இந்த மாதம் நிவர்த்தியாக போகிறது. ஆக நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பக்கத்தில் எங்கே விநாயக பெருமான் கோயில் இருந்தாலும் அந்த விநாயக பெருமான் முன் நின்று அவரை வழிபட்டு அவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி ஓம் கம் கணபதியே என்ற மந்திரத்தை நீங்கள் தினமும் 108 முறை சொல்லி வந்தால் தை மாதம் மிக மகிழ்ச்சியான மாதமாக உங்களுக்கு அமையும். இப்போ நம்ம ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள், என்ன பரிகாரங்கள் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க, சார் தோல் நோய்கள் நிறைய இருக்குது, இதை நீக்குவதற்குரிய நாட்கள் அப்படின்னு இந்த மாதத்தில் எது சிறந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்க. மருத்துவத்திற்கு குறிப்பாக தோல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த மாதம் முதல் 3 நாட்கள், தை மாதத்துடைய 1, 2, 3 நாட்கள், இந்த 3 நாட்கள் மிகச்சிறப்பான நாட்கள். இந்த நாட்களில் தோல் நோய்க்கு மருத்துவம் எடுத்துக்கொண்டால் அற்புதமான தீர்வு கிடைக்கும். தோல் நோய் மருத்துவர்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய நோயாளிகளுக்கு குணமாவதற்கும் அற்புதமான நாட்களாக இந்த 3 நாட்கள் இருக்கு. அதை கிரக நிலைப்படியும் சரி, அந்த நாளுடைய திதிப்படியும் சரி எல்லாம் மிகச்சிறப்பாக அமைகிறது. உங்களுக்கு சொன்னேன், ஜனவரி மாதம் 17ஆம் தேதி காணும் பொங்கல், அந்த நாளை பயன்படுத்திக்கிறோம். அதே போல 19ஆம் தேதி, இந்த மாதத்துடைய 19ஆம் தேதி இடி மின்னலோடு மழை இருக்கும் என்று பஞ்சாங்க குறிப்புகள் சொல்கிறது. இந்த மாதம் தை மாதத்துடைய பஞ்சாங்க குறிப்புகள் உங்களுக்கு நான் சொல்றேன். சேலத்திலே சூறாவளி காற்று இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாதம். அதே மாதிரி சென்னைக்கு வடகிழக்கிலே குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த தை மாதம் உருவாகும் என்று நம்முடைய பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன. கடலூரிலே ஒரு சின்ன புயல் இருக்கலாம் இந்த மாதம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல கம்பளி பூச்சிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தை மாதத்திலே என்று குறிப்பிடப்படுகிறது. தென் மாவட்டங்களில் கடும் பாதிப்புகள் இருக்கலாம், கடும் புயல் இருக்கலாம் என்று நம்முடைய பஞ்சாங்கங்கள் குறிப்பிட்டு சொல்கின்றன. எனது அருமை நேயர்களே, இந்த தை மாதத்துடைய இவ்வளவு நல்ல பலன்களையும் கேட்டீங்க. இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன், சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. உதாரணமாக பிரதோஷம். இந்த பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான் கோயிலுக்கு அவசியம் போகணும். சிவபெருமானை வழிபடுகிற போது அதில் அற்புதமான ஒரு பாடல் இருக்கு, உங்களுக்கு தெரியும், சித்தர் பாடல். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய ஓம்,
ஓம் நம சிவாய. இந்த பாடலை, இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப பிரதோஷ நேரத்திலே பாடிக்கொண்டிருக்கிற போது, இதை உச்சரிக்கிற போது நமக்கு பிடித்த எல்லா இன்னல்களும் விலகுகிறது. பொதுவாக இந்த தை மாதம் நிறைய நன்மைகள் நமக்கு நடக்கணும்னா குலதெய்வ வழிபாடு செய்யணும். உங்க ராசிக்குரிய பலனை நான் சொல்லிட்டேன். குலதெய்வத்துடைய வழிபாட்டையும் இந்த மாதம் மேற்கொள்கிற போது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள், வெற்றிகள் இந்த மாதம் கிடைக்கும். அதே போல சங்கடகர சதுர்த்தியில பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் போய், அதாவது 5ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி, பிப்ரவரி 5 அன்னைக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் விநாயகருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். எல்லா வகையான நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இங்கே நான் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லியிருக்கேன். இங்கே எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியான ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களுடைய செல்போனை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நேரிலேயோ ஆன்லைன் மூலமாகவோ எங்கள்கிட்ட கன்சல்டேஷன் பெற முடியும். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சார், ரொம்ப நன்றி. நீங்க சொன்ன நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா ரிஷபம் ராசினியர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இதே மாதிரி தொடர்ந்து பல நல்ல விஷயங்களோட இணைந்திருப்போம். நன்றி சார், உங்களுடைய நேரத்திற்கு.